கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபணி அருள்வாமி அபிரா பதத்தே உருகினில் பாதத்திலே மனம் பற்றி பதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்ட பதத்தே உருகினில் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கே இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கே அவர் போன வழியும் செல்லே இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கே அவர் போன வழியும் செல்லே முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே முகிழ் நகையே அன்பு உள்ளங்களே, மிகுந்த இறையாசிக்குரிய இனிய காலை பொழுது. நேற்று
நாம் பார்த்த அபிராமி அந்தாதி பாடல் பதம் தருமே என முடிந்தது. இன்று அதன் தொடர்ச்சி 92வது பாடல். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய். இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன். முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே என்று மிக அழகாக முடித்திருக்கிறார். முதல் தேவர்கள், முதல் தேவர்கள் பிறப்பு, காத்தல், அழித்தல் என்ற 3 முதன்மையான தொழில்களை செய்யும் அந்த மும்மூர்த்திகள். அவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா தேவர்களும் வணங்கி துதிக்கும் அம்பிகையே என்று அவர் இந்த பாடலை முடிக்கிறார். வேறொரு பாடலிலே கூட அவர் சொல்லியிருக்கிறார், அந்த 3 தெய்வங்களும், அந்த முதல் தெய்வங்களுக்கும் அம்பிகைதான் தலைமை எனும் கருத்தை கமலாலயனும், அதாவது தாமரையிலே விற்றிருக்கும் பிரம்மாவும், மதியுரு வேணி மகிழ்னனும், தன் சடாமுடியிலே அழகான ஒரு சந்திரனையும் கங்கையையும் சுற்றியிருக்கும் அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய கடவுள் சிவபெருமானும், மாலும் திருமாலும் வணங்கி என்றும் துதியுறு சேவடியாய் அவர்களெல்லாம் துதிக்கும் திருவடிகளை உடைய அம்பிகையே என்ற கருத்திலே சொல்லியிருக்கிறார். அதே கருத்தை இங்கே முதல் தேவர் மூவரும் யாவரும் என்று சொல்கிறார். இந்த அபிராமி அன்னை ஒரு அழகான புன்னகையுடன் நல்ல பக்குவம் பெற்று, அந்த பக்குவத்திலே என் உள்ளம் உருகி உன் திருவடியிலே பற்று கொண்டு உன் திருவுள்ளத்திற்கு ஓப்பான ஒரு சமய நெறியிலே அமையும்படி அடியனை ஆட்கொண்டு விட்டாய். எனவே அடியேன் இனிமேல் வேறு எந்த விதமான சமய கொள்கைகளையும் பெரிது என்று எண்ணி மயங்க மாட்டான். நான் இப்பொழுது இருக்கும் சமயமே சரியான சமயம் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். எந்த வேறு சமயத்திற்கும் நான் போக மாட்டேன் என்று ஏதோ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டது போல் இங்கு உணர்வுபூர்வமாக சொல்கிறார். மனிதன் செய்யும் எல்லா வகையான முயற்சிகளுக்கும் இடைவிடாமல் ஒருமுகமாக முயற்சி செய்வது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் நல்ல பலன் கிடைக்கும். நம் தோட்டத்திலே நமக்கு கிணறு தோண்ட நினைத்தால் கூட ஒருமுகமாக ஒரே இடத்திலே ஆழ தோண்ட வேண்டும். அதை விட்டுவிட்டு இங்கும் அங்குமாக 10 அடி 20 அடி 30 அடி என்று தோன்றினால் தண்ணீர் வராது. இது பற்றி நாம் ஏற்கனவே விரிவாக பார்த்தோம். அதுபோல் இந்த சமயத்திலே கொஞ்ச நாள், அந்த சமயத்திலே கொஞ்ச நாள் என்று சமயத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு பல சமயங்களிலும் சென்று பக்தி செய்வது ஒருமுகம் இல்லாத ஒரு பக்தி. அதனால் எந்த விதமான பயனும் கிடைக்காது. நம்மை பெற்ற ஒரு தாயை நாம் எவ்வளவு உறுதியாக நம்பி அன்பு செய்கிறோமோ, அதுபோல் நாம் கடைப்பிடிக்கும் அந்த சமயத்தில் நாம் உறுதியாக இருந்து பக்தி செய்ய வேண்டும். அந்த ஒரு மூர்த்தியையே நமது தியான மூர்த்தியாக கொண்டு வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பக்திக்கு ஒரு முதிர்ச்சி ஏற்படும், உறுதி ஏற்படும். அந்த உறுதி என்பது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் மனம் பக்குவம் அடைந்து உருகி அழகான ஒரு ஆழ்ந்த பக்தி நிலை நமக்கு ஏற்படும். இது அனுபவத்திலே எல்லா அன்பர்களும் கண்ட ஒரு உண்மைதானே. ஒன்றே நினைத்திருந்தேன், ஒன்றே துணிந்தொழிந்தேன், ஒன்றே என் உள்ளத்தினுள் அடைத்தேன் என்று காரைக்கால் அம்மையார் சொல்கிறார். அது எவ்வளவு உண்மையான ஒரு வாக்கு. அபிராமி பட்டர் அவ்வாறு அம்பிகையை உபாசனை செய்பவர். பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான் என்பது ஒரு பழமொழி. அபிராமி பட்டர் அப்படியல்ல.
அவர் கண்ட ஒரே மரம் கற்பக விருட்சமாக அமைந்துவிட்ட அன்னை அபிராமிதான். அவரை ஆழ பற்றி கொண்டு விட்ட அபிராமி பட்டருக்கு வேறு எந்த சமயத்திலும் ஒரு ஈடுபாடு ஏற்படவில்லை. இனிப்பாக ஒன்று சாப்பிட வேண்டும் என்று நினைத்தவன் சர்க்கரை போட்ட ஒரு தின்பண்டத்தை சாப்பிடுகிறான். ஆஹா, இனிப்பாக இருக்கிறது என்று நினைக்கிறான். அதன் பிறகு அவன் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை எடுத்து வாயில் போட்டு கொண்டுகிறான். இது முழுமையும் இனிப்பாக இருக்கிறது. அதில் கூட தேங்காயின் சுவையும் பல மாவுகளின் சுவையும் இருந்தது. ஆனால் இதிலே வெறும் சர்க்கரையின் சுவைதானே இருக்கிறது, முழுமையாக இனிப்பாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டானாம். அதன் பிறகு ஒருவன் நல்ல கொம்பு தேனை அவன் வாயிலே ஊற்றுகிறான். அந்த தேனை பருகியவன், ஆஹா ஆஹா, சர்க்கரை என்ன இனிப்பு, இந்த தேனின் இனிப்புக்கு முன் அது உரை போல காணுமா, இதுதான் மிகவும் இனிப்பான ஒரு பொருள் என்று இனிப்பின் எல்லையை கண்ட ஒரு இன்ப ஆனந்தத்திலே தேனை கொண்டாடுகிறான். அப்படி தேனை கொண்டாடும் ஒருவனிடம் போய் மீண்டும் ஏதோ ஒரு தின்பண்டத்தை கொடுத்தால் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லவா? அதுபோல் அம்பிகையை பார்த்து பக்தி செய்து அவளே முழுமையான தெய்வம் என்பதை உணர்ந்து அவளை இறுக பற்றி கொண்டு விட்ட அபிராமி பட்டருக்கு வேறு எந்த சமயங்களின் மீதும் பிடிப்பு ஏற்படவில்லை. பிடித்தாலும் பிடித்தான், புளியங்கொம்பை பிடிக்க வேண்டும் என்பார். அப்படி ஒரு பெரிய புளியங்கொம்பாகத்தான் அம்பிகையை பிடித்து கொண்டு விட்டார் அபிராமி பட்டர். புளியாங்கொம்பு கூட இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கற்பக விருட்ச கொம்பு என்று தான் சொல்ல வேண்டும். பல ஆண்டுகளுக்கு 100 களம் விளையும் ஒரு நல்ல நன்சை நிலத்தை பெற்ற ஒரு உழவன் அதை விட்டுவிட்டு அவ்வளவாக பயன்தராத ஒரு புன்சை நிலத்திற்கு போவானா? அதுபோல் இவர் பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம். அம்பிகையை நினைத்து கொண்டாடும் அன்பர்களுக்கு வேறு எந்த தெய்வத்தின் மீதும் ஈடுபாடு ஏற்படாது என்று சொல்கிறார். முதல் 3 தொழிலையை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்களை திருமூர்த்திகள் என்றே சொல்வார்கள். இந்த மும்முதற் கடவுளும் அடிதொழும் என்று குமரகுருபர் கூட சொல்கிறார். அம்பிகையை பற்றி குறிப்பிடும் பொழுது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழே மும்முதற் கடவுளும் அடித்தொழும் அம்பிகை என்று சொல்கிறார். இப்படி எல்லா தெய்வங்களுக்கும் மேலே உள்ள ஒரு பர தேவதை தான் அம்பிகை. இப்படிப்பட்ட அம்பிகை முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே என்று இவர் கொண்டாடுகிறார். அதன்பின் நினைந்து உருகும் அடியாரை என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது அம்பிகையை நினைத்து அவள் அடிதொழும் அடியவர்களின் மனம் மிகுந்த அன்புமயமாகி விடுகிறது. அந்த அன்பினால் அவர்களது பக்குவம் முதிர்கிறது, அவர்களுடைய தகுதி கூடுகிறது. அப்பொழுது அவர் உருகி போகிறார். அன்பு மலரும் பொழுதுதான் அந்த உருகும் பக்குவம் வரும். ஒரு காய் பழுத்தால் கனிவு உண்டாவது போல் அன்பு பழுத்தால் உருக்கம் ஏற்படும். அந்த பக்குவமான அன்பிற்கு அடையாளம் உருகி நிற்கும் நிலை. அதைத்தான் இங்கு நினைந்து உருகும் அடியாரை என்று அப்பர் வாக்கு சொல்கிறது. அதையே தான் இவரும் சொல்கிறார், உருகி நிற்கிறேன் என்கிறார். இப்படி உருகி நிற்கும் பொழுது அந்த அம்பிகையின் திருவடியை இறுக பற்றி கொண்டு அந்த பேரை நினைத்து இவர் அந்த மகிழ்ச்சியிலே மயங்கி கிடக்கிறார். ஒரு அரக்கிலே முத்திரையை பதிக்க வேண்டுமானால் முதலில் அந்த அரக்கை நன்றாக உருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது தூள் தூளாகிவிடும். முத்திரை வைக்கும் பொழுது அந்த உருகி நிற்கும் அரக்கை முத்திரையை குத்தினால் அது இறுகி பற்றி கொள்ளும், அது உதிர்ந்து போகாது. அதுபோல்தான் நாம் ஆழ்ந்த அன்பு செலுத்தி மனம் பக்குவம் அடைந்த நிலையிலே முதிர்ச்சி பெற்று உருகிவிடும் ஒரு தன்மை பெற்றுவிடும். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி என்று அடுத்து சொல்கிறார். உன்னுடைய பாதங்களிலே எனது மனம் ஒன்றி போய்விட்டது, அப்படியே உருகி நிற்கிறேன்
என்று ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார். அம்பிகையின் அடியை பற்றி கொண்ட பிறகு அன்பர்கள் அவள் வசம் போய் விடுகிறார்கள். தனக்கென்று ஒரு வழி கிடையாது. அம்பிகையை நடத்தும் பாதையிலே, அவள் காட்டும் பாதையிலேயே அவள் வழி நின்று தனது வாழ்க்கையை நடத்துகிறார்கள். எனவே ஒரு தீய எண்ணங்களோ மோசமான ஒரு பாதையோ இல்லாமல் நல்ல வழியிலே நற்சிந்தனைகளோடு நல்ல அன்பர்களின் ஒரு கூட்டோடு அழகான ஒரு பக்தி பாதையிலே தொடர்ந்து பயணம் செய்யும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் என்கிறார். உன் வழியே நான் நடப்பதற்காக என்னை நீ அடிமை கொண்டு விட்டாய் என்று சொல்கிறார். அம்பிகைக்கு அடிமையாகி அவள் நடத்தும் நெறியிலே செல்பவர்கள் மிகுந்த மனநிறைவு பெறுவார்கள். இன்பமே என்னாலும் துன்பமினி இல்லை என்ற ஒரு நிலையை அடைவார்கள். அப்படி அந்த ஆனந்த அனுபவத்திலே அருள் இன்பத்தை அடைந்த பிறகு வேறு எதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டும்? ஆரம்ப காலத்திலே அம்பிகை இந்த முதல் மூவரும் போற்றும் ஒரு தேவி என்பதை அவர் அறிந்தார். எல்லா தேவர்களும் வணங்கும் தேவி அவள் என்பதையும் உணர்ந்து கொண்டார். ஆனால் அவளை தொடர்ந்து பக்தி செய்யும் பொழுது தான் முதலில் அப்படி நினைத்தது எவ்வளவு உண்மை என்பதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார். அதை முழுமையாக அவர் புரிந்து கொண்டு விட்டார். தன் அனுபவத்தின் மூலம் தான் கேட்ட செய்தியெல்லாம், அந்த அம்பிகையின் பராக்கிரமத்தை பற்றி அவர் அறிந்த செய்திகள் எல்லாம் அவ்வளவும் உண்மைதான், அதில் ஒரு சிறு மிகையும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார். இப்போ அழகான பாடல் வரிகளை அமைத்து கொடுத்திருக்கிறார் இவர். இனி யான் ஒருவர் மதத்தே மயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன் என்கிறார். இப்படி எனக்கு நன்றாக தெரிந்த பின் நான் வேறு சமயத்தை நாடி இதற்காக செல்ல வேண்டும். யார் சொல்வதையும் நான் கேட்க மாட்டேன். நான் ஏற்றுக்கொண்டு விட்ட இந்த அம்பிகையின் பக்தி பாதை மிக அழகான ஒரு பாதை. ஆத்மார்த்தமாக இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். இந்த ஆனந்த அனுபவத்தை, கடவுளின் அருகாமையை ரசித்த அருணகிரிநாதர் அந்த முருகனை பிரத்யட்சமாக நேரே தரிசித்தவராயிற்றே, அவருக்கு தேனும் புளித்து விட்டதாம், கரும்பும் துவர்ப்பாக இருக்கிறதாம். ஏனென்றால் அந்த முருகனின் தரிசனம் அவருக்கு அவ்வளவு ஆனந்தம் கொடுக்கிறதாம். இப்படித்தான் அபிராமி பற்றும் நினைக்கிறார். அம்பிகையின் அருள் கிடைத்த பின் மற்ற எதுவுமே அவருக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. இப்பொழுது இந்த பாடலின் முழு வடிவத்தை பார்ப்போம். பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி ஒன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய், இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன், அவர் போன வழியும் செல்லேன், முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே என்று முடித்திருக்கிறார். இப்படி ஒரு அழகான புன்னகை கூடிய அருள் கூடிய வதனத்தை உடைய அந்த அம்பிகையை நாம் தியானமூர்த்தியாக வைத்து நித்தம் நம் கடமையை செய்வோம். இந்த நாள் மிகுந்த நல்ல பலன்கள் தரக்கூடிய இனிமையான நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக அமைய, எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அந்த அருட்கடாட்சமாகிய அம்பிகையின் நினைவிலே மூழ்குவோம். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிவோம். நண்பர்களே, வாழ்க வளமுடன். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்.